வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேப்சிகம் அண்ட் கத்திரிக்காய் வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அம்மா எப்போவுமே பண்ணுவாங்க. வீட்டில் எப்போவுமே கேப்சிகம் இருக்கும். ஸோ அது வச்சு ஒரு சாம்பார் நம்ம ஈஸியாக தயார் பண்ணலாம். இன்றைக்கி அது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கேப்சிகம் ஃபஸ்ட் எடுத்துருக்கோங்க. நல்லா கழுவி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருக்கோம். விதை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை, வெறும் கேப்சிகம் தான் தேவை. நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா சென்டரில் கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவைப்படும், ஒரு 2லேருந்து 3 எனக்கு கருவேப்பிலை. கத்திரிக்காவை கூட பாதியாக வெட்டி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காய் நீங்கள் தண்ணியிலே வைங்க. எப்போ நீங்கள் சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் தண்ணியிலேருந்து இருத்து சாம்பாருக்கு சேர்த்தா நல்லது, இல்லைன்னா கத்திரிக்காய் கலர் மாறும். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். பருப்பில் உப்பு சேர்க்கல, வெறும் மஞ்சள் பொடி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கோம். துவரம் பருப்பு இது. கொஞ்சமாக பெருங்காயம் தூள் தேவைப்படும். பருப்போடவே நம்ம தக்காளியை கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். குக்கரில் பருப்பு வைக்கிறப்போ ஒரு சின்ன கிணத்துல தக்காளி வச்சு அது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எதுக்குன்னா அந்த தோல் நீக்கிட்டு நம்ம சாம்பாரில் சேர்த்தா நல்லாயிருக்கும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், உளுந்து, வற்றல் மிளகாய், புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி இருக்கும். மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லித்தூள். ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியாக தயார் பண்ணலாம். கேப்சிகம் கத்திரிக்காய்ன்றது எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது, த்ரூ அவுட் த வேர்ல்ட் கிடைக்கிறது. ஸோ ஈஸியாக ஒரு சிம்பிளாக வீட்டில் சாம்பார் தயார் பண்ணி நல்லா மணமாக இருக்கும். ஜஸ்ட்டு இந்த சாதம் வடித்து சாம்பார் தயார் பண்ணி வத்தலோட நீங்கள் பரிமாறலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேனை காய வச்சுருக்கேன். நல்லா கனமான ப்ரெஷர் பேனை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். அதில் நான் சன்ஃப்ளவர் ஆயில் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். நார்மலாக நம்ம எள்ளெண்ணெய் இல்லைன்னா கலக்காய் எண்ணெய் தான் சேர்க்குவோம். எண்ணெய் காஞ்சதும் அதில் வற்றல் மிளகாய், கொஞ்சமாக அந்த கடுகு, சீரகம், உளுந்து, வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இந்த ஃப்ளேவர் சாம்பாருக்கு வர்றது இந்த தாளிக்கிறதுல தான். இப்போ இது நல்லா பொரிஞ்சு அந்த கலர் மாறணும். மாறினதும் அதில் பெருங்காயம் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். பெருங்காயம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் சாம்பாருக்கு, டைஜஷனுக்கு நல்லது. அதுக்கு தான் நம்ம பெருங்காயம் சேர்க்குறது. கீரி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் கலர் மாறணும் லைட்டாக. இப்போ அந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிற நேரத்துக்கு தக்காளியிலேருந்து அந்த மேலே தோல் உரிச்சிருக்கேன். தக்காளி அந்த தோல் உரித்து எடுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கினேன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னா, அந்த தக்காளி மேலே அந்த தோல் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அது பருப்போடு சேர்த்து நீங்கள் வேக வச்சுட்டு அந்த தோலை நீக்கி அந்த தோலை நல்லா பிழிஞ்சு அந்த ஜூஸ் எடுத்துட்டு அதை நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. வெறும் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வெங்காயம் லைட் பிங்க் கலர் ஃப்ரை ஆகிட்டு வருதுங்க. அதில் அந்த தக்காளியை நல்லா புழிஞ்சி சேர்த்துக்கினேன். தேவைப்பட்ட நீங்கள் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி பீஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். பட் இதுதான் நம்ம வீட்டில் பண்ணுற சாம்பார். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அந்த தக்காளி நல்லா புழிஞ்சி சேர்த்துக்கினேன். அந்த வெங்காயத்தில் ஃப்ரை பண்ணணும், ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயத்தோட அந்த மசாலா கிரேவி நல்லா தயாராகும். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோட பிளாகில் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் ரெசிபி அலாங் வித் ஆல் த இன்க்ரீடியன்ட்ஸ் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ பார்க்க முடியலன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். பிளாகில் நிறைய ரிவ்யூஸ் அண்ட் ரெசிபிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். குடமிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், அந்த கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணணும் அந்த மசாலாவில். ஒரு ரொம்ப நல்ல பிரமாதமான ஒரு டிஷ்ஷுங்க, நல்ல மணமாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் நம்ம இந்த கிள்ளி போட்ட சாம்பார்னு பண்ணுவாங்க அம்மா. அந்த கிள்ளி போட்ட சாம்பார் எப்படின்னா இந்த மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த மனம் வந்து இந்த சாம்பாரில் வரும். ஏன்னா இதில் அந்த கேப்சிகம் இருக்குது, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 1 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணதும் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த காய் வேகணும். மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். கத்திரிக்காய் கேப்சிகம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டேன். நல்லா வெந்துடுச்சு. அதில் வந்து பருப்பு சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் போதும். கத்திரிக்காய் வந்து வெந்துடுச்சுன்னா போதும். பருப்பு சேர்த்துருக்கேன். தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணியும் சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ண உப்பு பத்தலை. ஸோ உப்பு எக்ஸ்ட்ரா செக் பண்ணி சேர்த்துருக்கேன். எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ பார்த்துக்கோங்க. சாம்பாரில் அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இன்னொரு கொதி விடணும். இது நல்லா கொதிச்சு இன்னொரு கொதி வந்ததும் மேலே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாம்பார் தயார். ஜஸ்ட் ஒரு ரைஸ் வடித்து அப்பளம் சுட்டு இந்த சாம்பாரை சர்வ் பண்ணுங்களேன், பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி வந்து டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது, அலாங் வித் மை இங்கிலீஷ் சேனல் லிங்க். ஸோ இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான கேப்சிகம் கத்திரிக்காய் சாம்பார் நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ரெசிபி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.